தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் நாளை ஜனவரி 9ஆம் தேதியன்று திரைக்கு வர இருந்த நிலையில் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டது. தணிக்கை குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க முன்வந்த நிலையில் சான்றிதழை வழங்காமல் காலதாமதம் செய்வதாக தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் படத்தை மறுதணிக்கை செய்வது அவசியம் என தணிக்கை குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் திட்டமிட்டபடி நாளை திரைப்படம் வெளியாகாது என தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு சினிமா பிரபலங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் முதல் மேலிட பொறுப்பாளர்கள் வரை குரல் கொடுத்து வருகின்றனர். ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது காங்கிரசின் முக்கிய புள்ளிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அரசியல் வட்டாரத்தில் விஜய்க்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து பல்வேறு ஆதரவுகள் பெருகி வரும் நிலையில் மாணிக்கம் தாகூரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என நடிகர் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் தனது X பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், CBI, வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை வரிசையில் தற்போது தணிக்கை துறையும் சேர்ந்துவிட்டது. தணிக்கை துறையை மத்திய அரசு தவறாக வழிநடத்துகிறது. சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை. அதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பே தேவை. அதிகாரத்தின் முன் கலைத்துறை மண்டியிட தள்ளப்படும் போது ஜனநாயகம் உயிர் வாழ முடியாது என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர், மோடிஜி, உங்கள் 56 அங்குல மார்பளவை நடிகர் விஜயிடம் காட்டாதீர்கள், அரசியல்வாதி விஜயிடம் காட்டுங்கள் எனவும் உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் தனது கண்டன குரலை வலுவாக பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தின் புதிய சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளார் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி தமிழக மக்களை பிரதமர் மோடி அவமதிக்கிறார் என்று தனது கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். மேலும் விஜயின் மெர்சல் படத்திற்கு வந்த சிக்கலுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு ராகுல் காந்தி பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்து பதிவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி இப்பதிவை பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காங்கிரஸ் MP ஜோதிமணி, இது தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் மோடி அரசின் அரசியல் ஆயுதமாகிவிட்டது என்றும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தீவிர அரசியலில் இறங்கியுள்ள விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு தனது கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் இடையே கூட்டணி குறித்த பேச்சுகள் நடப்பதாக பேசப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவது அரசியல் களத்தில் கவனிக்கப்பட்டுள்ளது.